உங்கள் வாக்குகள் உங்கள் உரிமை, அதை காப்பது எங்கள் கடமை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இந்திய வரலாற்றிலேயே, ஏன் உலக வரலாற்றிலேயே வாக்குப்பறிப்பு இந்திய திருநாட்டிற்கு உட்பட்ட தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் வாக்குப்பறிப்பு ஒன்றிய அரசாங்கம் செய்துள்ளது. 10 கோடி பேருக்கு மேல் வாழுகின்ற பீகார் மாநிலத்தில் கூட 65 லட்சம் வாக்காளர்கள் தான் வாக்குப்பறிப்பு இழப்புக்கு ஆளானார்கள். அதுபோல மேற்கு வங்காளத்தில் 58 லட்சம் பேர் வாக்குப்பறிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 97 லட்சம் பேர் வாக்காளர்கள் மதிப்பிழப்பு செய்யப்பட்டுள்ளனர். பண மதிப்பிழப்பு என்பது உயிரற்ற பொருள், எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த பண மதிப்பிழப்பு கூட அனைவரும் சாகடிக்கப்பட்டார்கள். நீண்ட வரிசையில் நின்று பணத்தை மாற்றி சென்றார்கள். ஆனால் நம்முடைய வாக்குப்பறிப்பிற்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த கால அவகாசம் 30 நாட்கள். அது அவர்களாலேயே அந்த வாக்குப்பறிப்பு நடத்த முடியாத காரணத்தால் கூடுதல் 10 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டு வாக்குப்பறிப்பை கூடுதலாக பறித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தென்காசி, கடலூர் ஆகிய தொகுதிகளில் மட்டும் 70,000 வாக்குகளுக்கு மேல் பறிப்பு செய்துள்ளனர். எடப்பாடி அவர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். தான் ஒரு விவசாயி என்று அடையாளம் காட்டிக் கொண்ட அவருடைய மாவட்டத்தில் கூட அதிகப்படியான வாக்காளர்கள் மதிப்பிழப்பு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் விவசாயிகள் விவசாய வேலைக்கு செல்வதும், இஸ்லாமியர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்திருந்தாலும் அவருடைய வாக்குகளும் அதிகமாக பறிக்கப்பட்டுள்ளன. அவருடைய வாக்குப்பறிப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்திற்கு மீண்டும் இது ஒரு இழுக்காக ஏற்பட்டுள்ளது. நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் போலி வாக்காளர்கள் என்றும், தலித் மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை தொடர்ந்து அசிங்கப்படுத்தி வருகிறது இந்த ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசு செய்த கொடுமைகள் பல. அதிலும் பெரிது வாக்காளர்களை மதிப்பிழப்பு. வாக்காளர் மதிப்பிழப்பு என்பது வாக்காளர்களே நாம் உயிரோடு இருந்தும் வாக்கு இல்லை என்று சொன்னால் நாம் நடைபெறத்திற்கு சமம். அத்தகைய அதிபாதாரத்திற்கு தள்ளி இருக்கிறது இந்த ஒன்றிய அரசாங்கம், மோடியுடைய அரசாங்கம். ஒரு காலத்தில் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், எதிரிகள் எவ்வளவு தாக்க முடியுமோ தாக்குங்கள், அந்த வலுவை தாங்கிக் கொள்வோம் என்று சொல்வார்கள். அது மாதிரி எதிரிகளாக இருக்கின்ற மோடி அரசாங்கம் தாக்குதல் தொடுத்து கொண்டே இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் வலுவாக நாம் இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இப்பொழுது நடந்த எஸ்ஐஆர் கூட நாங்கள் நியமித்த திராவிட முன்னேற்ற கழகம் நியமித்த பாகம் ஓர்கள் தான் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை மதிப்பிழக்க விடாமல் அந்தந்த முறையான படிவங்களை நிரப்பி அந்தந்த ஆட்சியிடம் ஒப்படைத்தார்கள். அதன் அடிப்படையில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டோம். அதிகப்படியான வாக்குகளை அவர்களால் நீக்க முடியாத அளவுக்கு காரணமாக உழைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். வாக்காளர்களை நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். இன்னும் புதிதாக வாக்காளர்கள் சேர்ப்பதற்கு ஜனவரி 18 வரை கால அவகாசம் இருக்கிறது. அதற்குள் உங்களுடைய வாக்குகளை வீடு வீடாக வந்து திராவிட முன்னேற்ற கழக சொந்தங்கள் உங்களை வாக்காளர்களாக மீண்டும் உயிரோட்டமாக உங்களை வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடமை. இதுவும் ஜனநாயக கடமை. அதை ஆற்றுவதற்காகவே நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுடன் துணை நிற்கிறார். நாமும் அவருடன் துணை நிற்கிறோம்.